இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்க நேரம் 7 வார்த்தை பேசினாங்க. அந்த 7 வார்த்தையில் இப்போ நம்ம 7வது வார்த்தையை பற்றி கொஞ்சம் கருத்தை தியானிக்க போகிறோம். அது 7வது மற்றும் இறுதியான ஒரு வார்த்தை. இது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாரத்தை வந்து இறக்கி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியமாட்டு இந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். இது எதில் சொல்லியிருக்குன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது வந்து ஒரு நார்மலான வேர்டுன்னு சொல்லதை விட இது வந்து வெற்றியோட ஒரு பெரிய சத்தம் ஏசப்பா சொன்னது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதில் வந்து முக்கியமான கருத்து என்னென்னா, அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தையும் நம்ம படிக்கணும். லூக்கா 23வது அதிகாரம் 45வது வசனம். சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரை சிலை நடுவில் இருண்டாக கிழிந்தது. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா, கடவுளை வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்க நேரம், அது நடக்க டைம் வந்து 9வது மணி வேலை. 9வது மணி வேலைன்னா நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தில் 9 நாளை பரிபூரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து குறிக்கிறது. அப்போ அந்த பரிபூர்ணமான ஒரு நேரத்தில் தான் இந்த விஷயம் நடக்கும். அப்போ என்னென்னா, தேவாலயத்தில் இருக்கக்கூடிய திரை சிலை வந்து 2ஆட்டு பிரியும். அது எப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கடவுளை வந்து நேராக காண்டாக்ட் பண்ணது அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு ஒரு தடை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடவுள் வந்த நோக்கமே அந்த தடையை நம்ம எந்த மாதிரி ஒப்பிடலாம்லாம், பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்து கூட அதை வந்து ஒப்பிடலாம். அந்த பாவம் வந்து கடவுள் வந்து அதை வந்து போக்கணும் அப்படின்னா மனித உருவம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து அவங்கள சிலுவையில் அரைஞ்சி அந்த பாவங்கிற ஒரு அழுக்கை வந்து அவர் கழுவினார். அந்த டைமில் அந்த திரை சிலை 2ஆட்டு கிழிந்தது. அப்போ அந்த டைமில் நம்மளும் கடவுளும் நேராக ஒரு காண்டாக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டுட்டு வரக்கூடிய நோக்கமும் அந்த டைமில் நிறைவேறிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கீழே இருக்க அந்த வார்த்தையை பார்க்கணும். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இதில் இன்னொரு பாயிண்ட் எப்படி நம்ம பார்க்கணுன்னா, ஒரு கம்ப்ளீட்டு ட்ரஸ்ட்டு அப்படின்னா அவர் வந்து ரொம்ப முழுமையாட்டு பிதாவை வந்து நம்பியிருக்காரு. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாட்டு எப்படி சொல்லலாம்னா, ஒரு கை குழந்தை இருக்குது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. எல்லாருக்கிட்டேயும் மாறி மாறி அந்த குழந்தை போனாரோ அழுதுகிட்டே தான் இருக்கும். ஆனால் அது வந்து அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் மடியில் இருக்க நேரம் அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக அப்படியே காமாக உட்காந்துருக்கும், அழாது. அதே மாதிரி தான் ஏசப்பா வந்து அவரோட ஒரு சோல்ஃபுல், அதாவது அந்த சோல், அந்த ஆவியை வந்து அவங்க பிதா கிட்ட வந்து அவ்வளோ மனப்பூர்வமாக அதை வந்து கொடுக்காங்க. அது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். அது வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் வரும். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொன்னது. அதுக்கப்புறம் 2வது ஒரு பாயிண்ட்டு, கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரு நோக்கங்கிற ஒரு விஷயம் வந்து முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடவுள் இந்த உலகத்துக்கு வந்தது நம்மளோட பாவத்தை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு வேண்டி மனுஷனாட்டு இந்த உலகத்தில் அவதரித்து வந்தார். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு அவங்களோட ஊழியம் பார்த்து மக்களை அந்த விஷயத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு புரிய வச்சு எல்லாம் முடியுது. அவரோட ஒரு மிஷன். இப்போ நம்ம காலேஜுக்கு வரோம், படிக்கோன்னா நமக்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். அதை ஒரு மிஷன்னு சொல்லுவோம். 3 வருஷமோ 4 வருஷமோ படிக்கும். அதை படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நம்ம கையில் அந்த டிகிரி வாங்கிட்டோன்னா அப்போ நம்மளோட காரியம் முடிஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம். அதே காரியம் வந்து கடவுள் இந்த உலகத்தில் வந்து ஊழியம் பார்த்து மனுஷங்களை பாவத்துலேருந்து மீட்டெடுத்து எல்லாமே பண்ண ஒரு காரியம் வந்து கரெக்டாக முடிஞ்சிட்டு, அப்போ அவரோட கடமை முடிஞ்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா அவருக்கு வெற்றி கிடச்சிருக்கு. அவர் வந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு. அதனால பிதா கிட்ட வந்து அவ்வளோ நம்பிக்கையாட்டு அவரோட உயிரையும் அவர் ஒப்படைச்சிட்டாருங்கிற ஒரு வெற்றியின் சத்தம் தானே அது. அப்போ அவரோட வீடோ இது வந்து கிடையாது. அவரோட வீடு வந்து பரலோகம். அப்போ அவர் வந்து திருப்பி அவரோட வீட்டுக்கு போகிறேங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவ்வளோ சத்தமாக சொன்னார். இப்போ எல்லாருக்கும் அப்படி தான். ஸ்கூலுக்கு வந்தாலும் காலேஜுக்கு வந்தாலும் காலையில் அந்த கிளாஸ் ஹவர்ஸ் முடியாது வரைக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஈவினிங் ஒரு 3:30 ஆயாச்சுன்னா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் மாதிரி அவரோட கடமை எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ சந்தோஷமாட்டு அவரோட வீட்டுக்கு வந்து கடந்து போயிருக்காரு. இப்போ கடவுளோட உயிர் வந்து இந்த டைமில் போகும் அப்படிங்கிற விஷயம் வந்து அப்போ அந்த டைமில் நடந்ததில்லை. அது வந்து முன்கூட்டியே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பைபிளெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ சங்கீதத்தில் வந்து தாவீது வந்து சங்கீதம் எழுதியிருக்காரு. அவர் வந்து எப்போவுமே கடவுளை துதிச்சுட்டே இருப்பார். அதில் வந்து முன்கூட்டியே அவர் சொல்லியிருக்காரு. சங்கீதம் 31வது அதிகாரம்
5வது வசனம் பார்த்தீங்கன்னா, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். இப்படிங்கிற ஒரு வசனத்தை தாவீது வந்து பாடியிருக்காரு. அவர் வந்து கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல நம்மளுடைய கர்த்தர் வந்து பிதா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுதான் அங்கே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பாடியிருக்காரு. அப்போ பைபிளில் இருக்க ஒவ்வொரு காரியமுமே பல வருஷங்களுக்கு முன்னாடி இது இந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே நடந்திருக்கு. அதே மாதிரி நீதிமொழிகள் 16:3 வசனம் பார்த்தீங்கன்னா, அதை வந்து சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, செய்கைகளை ஒப்புவித்தல். அது எப்படின்னா வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அதாவது இதுக்கு வந்து அர்த்தம் எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஏசப்பா வந்து இப்போ அவங்களோட ஆவியை வந்து ஒப்புவிச்சிருக்காரு யார்கிட்ட? பிதாவுக்கிட்ட. அதே போல் நம்ம வாழ்க்கையில் டெய்லியும் ஒவ்வொரு விஷயம் நடக்கலாம். அது நம்ம யோசனையாக இருக்கலாம், நம்ம சிந்தையாக இருக்கலாம். நம்ம வந்து அது அந்த மாதிரி உள்ள எல்லா கஷ்டமோ நஷ்டமோ எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம வந்து ஏசப்பா எப்படி பிதாவை நம்பி ஒப்புவிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளோட எல்லா விஷயத்தையும் நம்ம முழு மனசோடி நம்ம பிதாவையும் மனசில் வச்சுட்டு அவர்கிட்ட ஒப்புவிச்சா எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயமா நடக்கும். இப்போ சிம்பிளாட்டி இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்லிங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து டெய்லியும் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், டெய்லியும் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது சண்டை இருக்கலாம், நம்ம நினச்ச காரியங்கள் தடைப்பட்டு நிற்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு போராட்டங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்க்கை போய்ட்டுருக்கு. ஆனால் அந்த டைமில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிதாவை நோக்கி நம்ம கர்த்தர் எப்படி வந்து உரத்த சத்தமாய் சொன்னாரோ அதே மாதிரி பிதா கிட்ட எப்படி ஏசப்பா அவங்கள ஒப்புவிச்சாங்களோ அதே போல் நம்மளும் ஏசப்பா கிட்ட வந்து எப்படி ஒப்புவிக்கணும். கடவுளுக்கு வந்து எப்படி ஒப்புவிக்கணும்னா, ஏசப்பா இந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட ஒப்புவிச்சிட்டேன், இதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு நல்ல பதிலை தாங்க, நான் உங்களை மட்டும்தான் நம்பியிருக்கேன். அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தோடு தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இது ஏசப்பாவுக்கு வந்து இது ஒரு முடிவுனே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் 3வது நாள் கடவுள் உயிர் தெழுந்திருக்காரு. ஆனால் அது ஒரு புதிய தொடக்கம். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட ஏசப்பா இதை நான் உங்கள் சமூகத்தில் நான் ஒப்புவிச்சிட்டேன், இதுக்கு எனக்கு எல்லாத்துலேருந்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து நல்ல ஒரு பதிலை நீங்கள் தான் தரணும்னு சொல்லி நம்ம மனசார கடவுள்கிட்ட ஒப்புவிச்சா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு அந்த வாழ்க்கையிலேருந்து அந்த பிரச்சனை நீங்கி நமக்கு ஒரு நல்ல விஷயம் நம்மளை தேடி வரும். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும். God bless you.